structure concepts. Okay. Okay, the data structure, what do you mean by data structure? What is the purpose? Okay, in this class we are going to handle data structure. Actually, I am going to handle 4 sessions, today 2 classes and tomorrow 2 classes. So totally I am going to handle 4 classes. Okay, each class having 45 minutes. Actually, in this class we are going to discuss about what do you mean by data structure, what is the necessity to study the data structure. Okay, how we implement the predefined concept using data structure. Okay, data structure is nothing but, so one by one I will tell you. Okay, the data structure, what do you mean by data structure, sir, is nothing but a data structure is it's a concept. What is the concept, sir, means nothing but a data structure is a kind of arranging the data or organizing the data using an optimized algorithm. Data structure is என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a kind of one type of methodology, a kind of arranging the data. உங்கள்கிட்ட ஒரு 50 நம்பர் இருக்கு, இல்லை 10 நம்பர் இருக்கு, ஒரு 1 lakh நம்பர் இருக்கு, இல்லை ஒரு crores நம்பர் இருக்கு, 1 crore நம்பர் இருக்கு அப்படின்னா a kind of arranging the data. அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போறீங்க. a kind of arranging the data or organizing the data. அந்த டேட்டாவை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேங்களா, யூசிங் அன் ஆப்டிமைஸ்டு அல்காரிதம். ஏதாவது ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ் ரூம்ஸை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஃபைனல் இயர். ஓகேங்களா, what are the ways we can arrange the students? We can arrange the students in alphabetical order. We can arrange the students in height order. We can arrange the students in gender order. Okay, we can arrange the students in date of birth order. Okay, many possibilities available to arrange the students. So அதே மாதிரி data அரேஞ்ச் பண்றதுக்கு lot of algorithm, lot of methodology available. அந்த methodology வந்து என்ன பண்றாங்க, algorithm எழுதிருப்பாங்க. That is concepts சொல்றது தான் data structure அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, so what are the subdivisions available, sir, in data structure? This is the fundamental root. We want take a screenshot. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவை அப்பெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன சார் அப்படின்னு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் will be classified in 2 category. First one is primitive data structure, another is non-primitive data structure. ஸோ primitive data structure என்ன சார் இருக்குன்னா integer, character, float, floating, ஓகேங்களா, pointers இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. See, whenever we study the C language, we study integer, character, float இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. whenever we study C++, some other language படிக்கும் போதெல்லாம் இதை ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு படிச்சிருப்பீங்க. இதுதான் primitive data types. அதாவது என்ன, ரா டேட்டா டைப். ஃப்ரம் பேர்த்ல இருந்தே, ஃப்ரம் நேச்சுராகவே இந்த டேட்டா டைப்லாம் இருக்கு. ஓகே, நான் பிரிமிட்டிவ்னா என்ன சார்னா, ஃப்ரம் பிரிமிட்டிவ்ல இருந்து வி கேன் டெவலப் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். நம்ம பர்பஸுக்காக த யூசர் கேன் டிஃபைன் தயர் ஓன் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருந்து யூசர் வந்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ், லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சி லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருந்தது சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், மல்டி டைமென்ஷன் இதெல்லாம் அரேஸ் கேட்டகரியில் வரும். லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நத்திங் பட் இதுதான் என்ன சார்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வருது. ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னா ஸ்டாக்கு, கியூ, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் லீனியர் டேட்டா டைப்லையும் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன சார் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கிளாஸஸ்ல இதை பத்தி மட்டும் தான் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். we are going to cover this area only. Okay, we can don't bother about this. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி லாங்குவேஜ் அண்ட் C++ல கவர் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 dimensional அரேஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூ கேன் ஃபெமிலியர், ஐ திங்க் சி லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளோட கிளாஸ்ல என்ன சார் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, now we are going to focus about linear data structure and non-linear data structure. இது இப்போ இந்த கிளாஸ்ல என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி we can focus about linear data structure, stack and queue தான் நம்ம பார்க்க போறோம். புரியுதா, ரூட் புரியுதா? ஓகே, so listen. அதென்ன சார் primitive data typesனா என்ன சார், ஏற்கனவே கவனி. so listen, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் primitive data typesனா என்ன சார். what do you mean by primitive data structure, how it differ from non-primitive? primitive, non-primitiveனா என்ன, அது எப்படி சார் டிஃபர் ஆகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்றேன் கவனி. ஸோ primitive data structure என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are basic data structure and directly operated upon by the machine instruction. ஓகேங்களா, ஸோ மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, மெஷின் லெவல் லாங்குவேஜஸ்லாம் டேரக்டாக என்ன பண்ணும், ஆப்ரேட் பண்ணும். இதான் வந்து primitive data type. there are basic data structure. Okay, there are basic structure and directly operated by the machine instruction. Okay, the data structure that are directly operated upon the machine level instructions are known as a primitive data structure. Okay, machine level instruction லயோ இல்ல machine level instruction லயோ இல்ல machine instruction லயோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா this data type is called as a primitive data type. For example, integer. ஓகேங்களா, அதான் பாருங்க, integer, floating point number, characters, constants, strings, ஓகேங்களா, pointers, etc. fall in this category. ஸோ நம்ம ஏற்கனவே எந்த ஒரு லாங்குவேஜ் படித்தாலும் C++, PHP, ஜாவா என்ன ஒரு லாங்குவேஜ் படித்தாலும் பேசிக் டேட்டா டைப்னு படிப்போம், primitive டேட்டா டைப். தட் இஸ் அதான் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இன்டீஜர் ஆல்ரெடி நியூ தட் நம்பர்ஸ். ஓகே, ஹோல் நம்பர்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்ன சொன்னா புள்ளி வச்ச நம்பர்ஸ். ஓகே, டாட் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ். கேரக்டர் அந்த ரெண்டு டைப் இருக்கு, என்ன சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்.
சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா ஒன்லி ஒன் கேரக்டர் மட்டும் தான் இருக்கும். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் மோர் தென் ஒன் கேரக்டர் இருக்கதா இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டர், அது தனி ஏரியா. நீங்க வந்து சீல ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ அதை நடத்தினா நமக்கு டைம் பத்தாது. இதெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ நம்ம எங்க சார் போக போறோம் அப்படின்னா நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட இது எங்க சார் இருக்க போறோம் நடத்த போறோம் அப்படின்னா இந்த ஃபாலிங் டவுன் இந்த சைடு தான் நம்ம வர போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிமிட்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்பப்போ இந்த கிராஃப் பார்த்துக்கங்க. நான் பிரிமிட்டிவ்னா என்னன்னு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம். லிசன். நான் பிரிமிட்டிவ்னா என்ன சார் அப்படின்னா தேர் ஆர் மோர் சொபிஸ்டிகேட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது என்ன சார் சொபிஸ்டிகேட்டட்னு சொல்றீங்களே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டா பிகாஸ் திஸ் டேட்டா டைப்ஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அவைலபிள். அந்த பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம டிரைவ் பண்றோம். த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் ஓகே லிசன் கஷ்டம் தெரியுதா? ஓகே the data structure that are derived from the primitive data structure are called the non primitive data structure. primitive data structureல நம்ம derive பண்ணனும் அப்படினா it's called as a non primitive data structure அப்படிங்கறாங்க. அதுல இருந்து நம்ம உருவாக்குறோம். இது ஃபண்டமெண்டலா சில primitive data typeனா is nothing but basic data type. அதுல நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், derive பண்ணிக்கிறோம், இல்ல உருவாக்கிக்கிறோம். எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம். Okay, the non-primitive data structures, okay, emphasize the structuring of the group of homomorphism. ஓகேங்களா? homomorphism அப்படின்னா என்ன சார் மீனிங்னா சேம் டேட்டா டைப் அல்ல ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃபரண்ட் டேட்டா டைப். ஓகே, இந்த நான்-primitive டேட்டா டைப் ப்ரொவைட் டூ டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஓகேங்களா டேட்டா ஸ்ட்ரக்சர். என்ன சார்னா தட் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா என்ன சார் அப்படின்னா சேம் டேட்டா டைப். என்ன சார் புது புது வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே சார் அப்படின்னா நத்திங் பட் ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி இருந்தா இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ். சேம் டைப் ஒரே மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சொல்லலாம். இப்போ கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா உங்க ஹோமோஜீனியஸ் சொல்லலாம். ஒரு கிளாஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னா இது ஹெட்ரோஜீனியஸ் சொல்லலாம். டிஃபரெண்ட் டேட்டா டைப்னா மேல் இருக்காங்க ஃபீமேல் இருக்காங்க, இந்த மாதிரி மோர் தென் ஒன் கேட்டகரி இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோஜீனியஸ். இதான் டெக்னிக்கல் டேர்ம். ஒரே சிமிலர் டைப்ல இருக்காங்க சார், எல்லாருமே பாய்ஸா இருக்காங்க சார், எல்லாருமே கேர்ள்ஸா இருக்காங்க சார் ஒரு கிளாஸ்ல அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப். 1 மினிட் யாராவது ரெக்வஸ்ட் கேட்கறாங்க, 1 மினிட் பாத்துக்கிறேன். அடுத்த ஸ்கிரீன்ல போய் தான் என்னால் பார்க்க முடியும். இந்த மாதிரி யாராவது அப்பப்போ லேட்டா வருவாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களா? அடியே படி. ஓகே okay, next one is non-primitive data set. What do you mean non-primitive data set? We completed. ஓகேங்களா? Any doubt please ask question. இடையில கேளுப்பா, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். It's not a one way communication. Okay, okay, please ask questions if you want any doubt. Okay, non-primitive data structure அப்படின்னா linear data structure. கவனி, 1 second I will show the 1 second காமிக்கிறேன். கவனி. ஸோ இப்போ என்ன சார் பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருக்கோம், நான் பிரிமிட்டிவ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுல இப்போ என்ன சார்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் இந்த தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். Now we are going to discuss about what do you mean by linear data structure, what do you mean by non-linear data structure. So what do you mean by primitive data structure means nothing but is called as a fundamental data structure. That is ஏற்கனவே என்ன இருக்கும் from மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது primitive data structure. நான் primitive data structure என்ன சார்னா we can derive from the primitive data structure. இந்த primitive data structure நம்ம derive பண்ணி எடுத்ததான் நான் primitive data structure. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட் வந்து primitive data structure. இதுல பார்த்தா 1 dimensional array இன்டிஜரா யூஸ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கலெக்டர் ரோல் நம்பர், அடுத்து 2 கலெக்டர் கிளாஸோட நேம் கலெக்ட் பண்றக்க ஒரு அரே கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்போம். அதான் என்னது 1 dimensional array, 2 dimensional array இந்த யூஸ் பண்ணிருப்போம். இதுல இருந்து இதை டிரைவ் பண்றனால இஸ் கால்ட் அஸ் நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம எங்க சார் பார்க்க போனா இந்த நான் பிரிமிட்டிவ்ல லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, நான் லீனியர்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். லிசன். Now non-primitive data structure, what do you mean by linear data structure? The linear data structure means nothing but the linear data structures are the kind of the data structure. இது ஒரு டைப்பான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அப்படின்னு என்ன சார் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன சார்னா இது இட்ஸ் கால்ட் அஸ் organizing the data or arranging the data or organizing the data. அதான் one kind of data structure. ஓகேங்களா? The linear data structure is a kind of data structure. அப்படின்னா ஒரு டைப்பா அரேஞ்ச் பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. that has homogeneous element. ஓகேங்களா? சோ ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன நான் பிரிமிட்டிவ்ல என்ன பண்ணா நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணும், டிஃபரெண்ட் எலிமெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ் எலிமெண்ட். The data structure in which the elements are in the sequence and form a linear series. So இதான் ரொம்ப முக்கியம். So linear data structure யார் சார் பேரு வச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா these elements are form a linear series. linearனா என்ன சார் அப்படின்னா one another, the sequence. Okay, this which elements are in a linear form. Okay, linearனா என்ன சார் வரிசையா நிக்கிறது, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வரிசையில போறோம்ல, கியூல போறோம் பாத்தீங்களா, அது மாதிரி linear ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா it's called as a linear data structure அப்படிங்கறாங்க. So இப்போ இந்த பேர்ல இருந்து தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. The data are located or presented linearly. This is called as a linear data structure. வரிசையா இருக்கும்.
ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படி வரிசையா இருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்லி கால்ட் அஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுனா இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்க ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்ல இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் சின்ஸ் த மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர் இஸ் ஆல்சோ ஆர்கனைஸ் இன் லீனியர் ஃபேஷன். அதோட மெமரி ஆக்குபேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் எப்படி சார்னா லீனியரா இருக்கும். ஓகேங்களா, அது என்ன சார் எனக்கு புரியலையே சார் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சி லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு 1 செகண்ட் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சர் ட்ரா பண்றேன். சி லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே இப்படி இந்த மாதிரி வரைஞ்சு போட்டிருப்பாங்க. இது வந்து அரேப்பா 5 எலிமெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 10 இருக்கு. ஓகே, செகண்ட் எலிமெண்ட் 20, தேர்ட் எலிமெண்ட் 30, அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட் 40, அண்ட் ஃபிஃப்த் எலிமெண்ட் 50. இப்படி வந்து அரே கான்செப்டை யூஸ் பண்ணிருப்பீங்க. இது என்ன சார்னா இட்ஸ் கால்ட் அஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இட் ஃபார்ம்ஸ் அ சீக்வென்ஸ் ஆர் இட் ஃபார்ம்ஸ் அ லீனியர். இது பாருங்க ஒரு சீக்வென்ஸ் வரிசையா இருக்குங்களா. அதே மாதிரி இதோட மெமரி லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, மெமரி ஆர்கனைசேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன சப்போஸ் 100 அப்படின்னு ஒரு மெமரி லொகேஷன்ல சப்போஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா மெமரியில இந்த 10ங்கிற டேட்டா 100ங்கிற உங்க ரேம் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னா 102 அப்படின்ற இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா 104 அப்படின்னு இருக்கும் மெமரி லொகேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது வந்து 106 இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் வந்து தான் 108 இருக்கும். இது ஏன் சார் ரெண்டு தள்ளி போகுது சார் அப்படின்னு ரீசன் கேட்டா, ஏன் சார் ரெண்டு மெமரி லொகேஷன் தள்ளி போகுது, வாட் இஸ் த ரீசன்? எனிபடி ப்ளீஸ் ஆன்சர். Are you listening? Why the memory locations are two cells வந்து shift ஆயிருக்கு? என்ன யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆன்சர் ப்ளீஸ். வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார். Why the memory locations are 100 to 100 and 102, 104, 106 and 108 னு லோட் ஆகுது? இன்டிஜர்னாலயா? the elements எதனாலன்னு சொல்லுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, ஆன்சர் சொல்லுங்க. அட பாவிகளா. Suppose we creating an array 5 elements. No, it's not correct. ஓகேங்களா, சோ 10 20 லீனியர்னாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெமரி லொகேஷன் வந்து சீரிஸா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா என்ன மாதிரி சீரிஸ்னா 100, 102, 104, 108 1 to 1 இருக்கு. ஏன் 10 20 30 40 அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் வந்து உங்க அரேல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அரே இஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படின்னா லீனியரா வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டி இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அது எப்படி சார் மெமரியில உட்காந்துருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10ங்கிற டேட்டா 100ங்கிற மெமரி லொகேஷன், 20ங்கிற டேட்டா 102ல இருக்கும், 30ங்கிற டேட்டா 104ல இருக்கும். 100ன்னு ஆரம்பிச்சா சொல்றேன். ஏன் இந்த மாதிரி 1 to 1 உட்காருது, வரிசையா தானே இருக்கணும், ஏன் இப்படி உட்காருது சொல்ல முடியுமா? அவைகளா என்னடா படிக்கிறீங்க சி லாங்குவேஜ்? டே இட்ஸ் a integer data type. நம்ம ஏற்கனவே 10 20 30ல என்னது இன்டிஜர் how many byte ஆக்குபை ஒரு மெமரி 2 byte ஆக்குபை பண்ணும். அதனால என்னது 100ல 10 உட்காந்துச்சு அப்படின்னா 101லையும் 10 தான் இருக்கும். 2 சைஸ் எடுத்துக்கும் அதுக்கு. Are you clear? Hello, please kindly reply. ஏதா பேசுங்கடா. சூப்பர், ரெகுலர் தியரி கிளாஸ் தோக்கடிச்சிருவீங்க எப்படியே போங்க. ஓகே, ஸோ பிகாஸ் த மெமரி லொகேஷன்ஸ் ஆர் ஓகே கன்சிக்யூட்டிவ் லோடட் 100 to 102 அப்படின்னு இருக்கும். ஏன் சார் ஒய் 100 102 104 இப்படி இருக்கு சார், 2 சீரீஸ்லேயே இருக்கு சார் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் 10 20 30 50 40 50 is our integer number. The integer number occupied 2 byte occupation in 2 byte in memory. ஸோ அதனால என்னது 100 மெமரி லொகேஷன் தான் 102ல தான் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, the memory is occupying in the okay the computer memory. Listen, the computer memory also organized in linear fashion. linear ah da ukaru அப்படிங்கறாங்க. Some commonly used linear data structures are stack, ஓகேங்களா, queue and linked list. Okay, these are called as a linear data structure அப்படிங்கறாங்க. இதெல்லாம் வந்து அரே வச்சு நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ண போறோம். சோ இப்போதான் நம்ம மெயின் கான்செப்ட்க்குள்ள வரோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா நான் linear data structure. இப்போ linear பார்த்தா நான் linear என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a non-linear data structure is a data structure in which the data items are connected serial other data items. ஓகேங்களா, several other data items. இது வந்து லீனியரா இருக்காது, நான் லீனியரா இருக்கும். எப்படி சொன்னா கண்ணா பின்னான்னு கனெக்ட் ஆயிருக்கும் ஒன்னோட ஒன்னும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டேட்டாவோட கனெக்ட் ஆயிருக்கலாம், அல்லது இப்படி ஒரு டேட்டாவோட கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல இந்த மாதிரி செவரல் டேட்டாஸோட கனெக்ட் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 10னா இது சப்போஸ் 20, ஓகேங்களா, இது வந்து 30,
ஓகேங்களா, இந்த மாதிரி 40 இந்த மாதிரி வரிசையா இல்லாம கண்ணா பின்னாடி கண்ட மாதிரி ஆர்டர்ல உங்க பேஜ்ல சொல்லணும்னா கனெக்டட் இன் செவரல் அதர் ஆர்டர், connected in several other order or connected in several other items. So this is called as a non-linear. வரிசையா இல்லாம இருக்கு. It's called as a non-linear data structure. Okay, கவனி. The non-linear data structures may exhibit either a hierarchical relationship or parent-child relationship. அதான சார் hierarchical அப்படின்னா இது 10ங்கிறது ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, அடுத்து 20ங்கிறது செகண்ட், அடுத்து 30ங்கிறது ஃபோர்த், அடுத்து 40ங்கிறது ஃபிஃப்த். ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஹையரார்கிக்கல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அல்லது பேரண்ட் சைல்டு, அதென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ல இருந்து தான் 30 வந்துச்சு, அதனால 30 இஸ் கால்ட் அஸ் எ சைல்டு அண்ட் 10 இஸ் கால்ட் அஸ் எ பேரண்ட். இந்த மாதிரி பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், இல்லாட்டி ஹையரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சு அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் எ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, the data elements are not arranged in a sequential structure. மெயினா பாத்தீங்க அப்படின்னா sequential structure இருந்துச்சு அப்படின்னா is called as a sequential data structure. It's mostly arranged in non-linear. சீக்வன்ஸா இருக்காது அப்படிங்கிறாங்க. not arranged in the 1 minute. ஓகே, not arranged in sequential data structure. ஓகேங்களா, ஸோ சீக்வன்ஷியல் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்காது, நான் சீக்வன்ஷியலா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி இது என்ன சார் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் லீனியர் அப்படிங்கிறோம். திஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஓகே நான் லீனியர் டேட்டா சீரிஸ் கால்ட் அஸ் எ ட்ரீஸ். இப்போ நான் வரைஞ்சு பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரீஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கிராஃப் யூ வில் டிஸ்கஸ் லேட்டர், இதெல்லாம் பின்னாடி கிளாஸ்ல வரும், யூ வில் டிஸ்கஸ் லேட்டர். இப்போ என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாக் கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் இன் பேஸ் ஸ்டாக் சார், எதுக்கு சார் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் a kind of arranging the data or organizing the data using an optimized algorithm. ஏற்கனவே ஒரு பெஸ்ட் அல்கரிதம் சொல்லியிருப்பாங்க, அந்த அல்கரிதம் படி என்ன பண்ண வரும், நம்ம டேட்டாஸை அரேஞ்ச் பண்ண போறோம். சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இதுல என்ன சார் அப்படின்னா இந்த திஸ் பிக்சர் கன்வே த ஸ்டாக் பிரின்சிபல் ஆர் ஒர்க்கிங் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இதுல என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஐ வாண்ட் ஆட் அ டிஸ்க். ஓகேங்களா, இதில் நான் ஒரு டிஸ்க் ஆட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ஷன்ல தான் ஆட் பண்ண முடியும், ஏன்னா இடையில இருந்து சொல்ல முடியாது, பிகாஸ் நடுவில் என்ன இருக்கு, ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் ஐ வாண்ட் ரிமூவ் அ டிஸ்க், இதுல இருந்து வெளியே ரிமூவ் பண்ணாலும் இந்த டைரக்ஷன்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். சப்போஸ் ஐ வாண்ட் ஆட், ஓகேங்களா, ஒரு டிஸ்க் ஆட் பண்ணாலும் டாப்ல தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் ஐ வாண்ட் ரிமூவ் பண்ணாலும் என்ன பண்ண முடியும், டாப்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டாக் அப்படிங்கிற ஸ்டாக்கோட எக்ஸாம்பிள். ஓகேவா, சொல்லுங்க, கம் டு தி பாயிண்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் சார்? ஸ்டாக்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்டர்ட் குரூப் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஐட்டம் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது வந்து என்ன சார்னா நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இது என்ன சார் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்டர் குரூப் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஐட்டம் ஆஃப் த எலிமெண்ட். ஒரே மாதிரியான ஐட்டமா இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, சப்போஸ் நீங்க பாருங்க பிளேட் அடுக்குறீங்க, எல்லா மட்டும் ஒரே மாதிரி பிளேட். டிஸ்க் அடுக்குறீங்க, எல்லா பாருங்க ஒரே மாதிரி டிஸ்க். ஓகேங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் அடுக்குறீங்க, இதெல்லாம் பாருங்க ஒரே மாதிரி சைஸான பாக்ஸ். உங்களோட ஷர்ட் இருக்குல்ல, இது அடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து என்னது ஒரே மாதிரியான. இந்த டயக்ராம் ஏன் சார் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா திஸ் டயக்ராம் ஷோஸ் த ஸ்டாக் பிரின்சிபல். அது என்ன அப்படின்னு we will discuss later. The elements are ordered and removed from the top of the stack. ஓகேங்களா, சோ என்ன பண்ற சார் அப்படின்னா the elements is nothing but item or data எது வேணாலும் வச்சுங்க, ordered and removed from the top of the stack. அப்படின்னா சப்போஸ் ஐ வாண்ட் a place a plate, ஒரு பிளேட்டை நான் வைக்கணும் அப்படின்னா இதோட டாப்ல தான் வைக்க முடியும் சார். நீங்க நடுவில் சொல்லலாம் சார் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள், நாட் பர்மிட்டட். அதே மாதிரி சப்போஸ் ஐ வாண்ட் ஃபிக்ஸ் டிஸ்க், ஒரு டிஸ்க் வைக்கணும் இதுக்கு மேல டாப்ல தான் வைக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வைக்கனாலும் இது டாப்ல தான் வைக்க முடியும். சப்போஸ் ஐ வாண்ட், ஓகேங்களா, ஒரு ஷர்ட் இல்ல என்ன மடிச்சு இது மேல வைக்கணும், இங்க தான் வைக்க முடியும், இடையில சொருக முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி பிரின்சிபல். இது என்ன சார்னா ஆட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி சிமிலர்லி சப்போஸ் ஐ வாண்ட் ரிமூவ், நான் வந்து இதுல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், டாப்ல இருந்து தான் எடுக்கணும். நடுவில் உன பிடிச்சி ஒரு என்ன எல்லாம் சரிஞ்சு விழுந்துரும். ஓகேங்களா, சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ஸ்டாக் கான்செப்ட். ஓகேங்களா, ஸ்டாக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸோ த டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டாக். இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்லப்பா, இதான் டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டாக். டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டாக் என்ன சார்னா the elements are ordered and removed from the top of the stack. அப்படின்னு என்ன சொன்னா மோஸ்ட் ரீசென்ட்லி இன்சர்ட்டட் எலிமெண்ட் மட்டும் தான் டாப்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஓகே டு பி ஆர்டர்ட் இன் தி ஃபர்ஸ்ட் டு பி ரிமூவ்டு. ஓகே, அப்ப இது ஏதோ ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. அது என்ன சார் பிரின்சிபல் அப்படின்னா லிஃபோ பிரின்சிபல் அப்படின்றாங்க. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கடைசியா உள்ள வந்தது தான் என்னது ஃபர்ஸ்டா வெளியே போக முடியும். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் லிஃபோ பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது என்னென்ன மாதிரி சார் ஆபரேஷன்ஸ் அவைலபிள், இந்த ஸ்டாக்ல என்னென்ன சார் ஆபரேஷன் அவைலபிள்னா புஷ் அண்ட் பாப் அப்படின்றாங்க. புஷ் அண்ட் பாப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஸோ யூ கேன் டேக் அ ஸ்டாக். ஓகேங்களா, நீங்க சப்போஸ் யூ கேன் இமேஜின் திஸ் டயக்ராம் இஸ் அ ஸ்டாக். ஓகே, இந்த டயக்ராம் ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐ வாண்ட் டு ஆட் த
எலிமெண்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணா நான் புஷ் 2 அப்படின்னு சொல்றேன். கவனி, நல்லா கவனிப்பா. இதை வச்சு ஈவினிங் வந்து எம்சிக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ நல்லா கவனிச்சிக்க. சப்போஸ் ஐ வாண்ட் டு புஷ் 2 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணும், 2 வில் பி ஆர்டர்ட் ஹியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புஷ் 5 அப்படின்னா புஷ்னா என்ன சார்னா பேசிக்லி 2 ஆபரேஷன்ஸ் அவைலபிள் இன் ஸ்டாக், புஷ் அண்ட் பாப். புஷ் இஸ் நத்திங் பட் ஓகேங்களா இன்சர்ட் எலிமெண்ட் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். புஷ்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புஷ் இங்கே கவனி, புஷ் இஸ் நத்திங் பட் இன்சர்ட்டிங் எலிமெண்ட் ஆர் ஆட் த எலிமெண்ட் இன்டு தி டாப் ஆஃப் தி ஸ்டாக். டாப் என்ன மேல இருந்து தான் பண்ண முடியும். டாப் இஸ் நத்திங் பட் டாப் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா அங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இனிஷியல் now we are having a empty stack இருக்கு. now we are going to add the 2 element. ஓகேங்களா? push 2 அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்க, ஸ்டாக்ல 2 ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் ஐ லைக் டு இன்சர்ட் எலிமெண்ட் 5. ஸோ push 5 அப்படிங்கிறீங்க, 5 will be added from the top of the stack. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐ லைக் டு add the 7 நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 7 will be added. ஓகேங்களா? here நெக்ஸ்ட் ஐ லைக் டு push 1. ஸோ 1 வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இது பண்றோம். என்ன சார்னா we can push the element at the same time the top will be incremented by 1. இந்த push operation என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the push operation is nothing but inserting element at the top of the stack simultaneously the top will be incremented by 1. ஏற்கனவே டாப் வந்து இதை ரெண்டா பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன்னு இப்போ இன்சர்ட் பண்ணோன்னு என்னாச்சு, ஒன்னு இன்க்ரிமெண்ட் ஆகி 5 பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இது தொட்டி வச்சிருப்போம், வாட்டர் டேங்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கு. அந்த பால் உள்ள போட்டோம்னா வாட்டர் பாட்டம் போயிடுச்சுன்னா அந்த பால் என்ன பண்ணும், பாட்டம் லெவல் போயிடும். வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அந்த பால் வில் பி இன்க்ரீஸ் அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டாப்னு ஒரு எலிமெண்ட் அவைலபிள் அல்லது வேரியபிள் அவைலபிள். த டாப் வில் பி இண்டிகேட்டட். ஓகேங்களா? ஹவு யுவர் ஸ்டாக் இஸ் ஃபில்ட் ஆர் நாட், ஆர் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ஸ்டாக், பாட்டம்ல இருக்கா இல்ல ஃபில் ஆயிருச்சா அப்படின்றத இண்டிகேட் பண்றது வந்து இந்த டாப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். இந்த டாப் வேரியபிள் யூஸ் டு இண்டிகேட் தி பொசிஷன் ஆஃப் த ஸ்டாக் அல்லது ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்டாக். ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்ன, எம்டியான ஸ்டாக் இருக்கா இல்லது ஃபுல்லா இருக்கா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சார்னா எம்டி ஸ்டாக், பிகாஸ் டாப் வந்து இங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்டி ஸ்டாக். இப்போ வந்து 1 எலிமெண்ட் அவைலபிள், 2 எலிமெண்ட் அவைலபிள், 3 எலிமெண்ட் அப் டு 4 எலிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஐ லைக் டு இன்சர்ட் எலிமெண்ட் 10 இன்சர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாக் வில் பி இன்க்ரிமெண்டட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஐ லைக் டு இன்சர்ட் எலிமெண்ட் 11 நான் இன்சர்ட் பண்ணனா ஸ்டாக் வில் பி ஃபில்ட். ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்றது என்ன சார்னு கேட்டா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. we will discuss later. Okay, this is called as a push. Next one, pop. Popனா என்ன சார்னா we can remove the element from the top of the stack. popனா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, pop is nothing but we can remove the element from the top of the stack. ஓகேங்களா? உங்க ஸ்டாக்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு எலிமெண்டா நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா it's called as a pop அப்படின்னு சொல்றாங்க, டெக்னிக்கல் ஆபரேஷன். So popனா என்ன சார்னா we can remove the element from the top of the stack at the same time. Okay, at the same time 1 minute. At the same time the top will be decremented by 1. So for current position என்ன சார்னா this is the current position. I like to pop the element. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன சார்னா 1 will be removed. So 1 பாருங்க இங்க ரிமூவ் ஆயிடுச்சு. listen, pop 1 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், push 21 அப்படிங்கறேன். 21 புஷ் பண்றேன். அப்ப 7க்கு அப்புறம் என்ன இருக்கணும், 21 will be added. pushனா ஆட் பண்ணனும், பாப்னா என்ன ரிமூவ் பண்ணனும். So 21 will be added. அதுக்கப்புறம் பாருங்க பாப் பண்றேன். அப்ப 21 தான் வெளியே வரும். ஏன்னா டாப் எலிமெண்ட் கடைசியா உள்ள போன எலிமெண்ட் தான் ரிமூவ் ஆகும். ஸோ பாப் வில் பி ரிமூவ் ஃப்ரம் யுவர் ஸ்டாக். ஈவினிங் எக்ஸாம்ல இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன், நல்லா கவனி. ஒரு தடவை நீங்க எழுதி பார்த்து தான் செய்யற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்னு பாப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 7 அப்படின்ற டாப்ல இருக்கக்கூடிய 7 எலிமெண்ட் வில் பி ரிமூவ். ஒன் செகண்ட் நெக்ஸ்ட் வந்து பாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 எலிமெண்ட் வில் பி ரிமூவ். மறுபடியும் பாப் அப்படின்னீங்கன்னா 2 வில் பி ரிமூவ் ஃப்ரம் த ஸ்டாக். ஒன் செகண்ட் பாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்டி ஸ்டாக்ல நீங்க எழுதுறீங்கன்னு அர்த்தம். இஸ் கால்ட் அஸ் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்டாக்னா என்ன சார், அதை எப்படி சார் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இன் தி ப்ரோக்ராமிங் சார். ஓகேங்களா? டிஃபைன் ப்ரொவைட் பை தி யூசர். ஓகேங்களா? டெஃபனிஷன்ஸ் வந்து என்ன, ப்ரொவைட் பை தி யூசர் அப்படின்னு என்ன சார்னா த மேக்ஸிமம் சைஸ் இந்த ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக்கோட சைஸை வந்து யூசர் தான் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் சைஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 5. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் வரையில இதுல பாருங்க, இதோட சைஸ் வந்து 5 இப்படிதான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 எலிமெண்ட். ஸோ டோட்டலாக 5 எலிமெண்ட் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ 6th எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டாக் வில் பி ஓவர்ஃப்ளோ ஆயிடும், வலிஞ்சு போயிடும். ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி வரைக்கும் தான் உங்களால் ஒரு வாட்டர் வந்து ஊற்றி வைக்க முடியும். அந்த சைஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அது என்ன பண்ண, வலிஞ்சு போங்க. அதை நீங்க என்ன சொல்றீங்க, ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்றீங்களா. தட் இஸ் த கான்செப்ட். The space is not available in the stack. Suppose we want insert in the element is called as a overflow. அதே மாதிரி அண்டர் ஃப்ளோ என்ன சொன்னா, பக்கெட்ல தண்ணியே இருக்காது, ஆனா நம்ம மக் அவுட் மோப்போம்.
இஸ் கால்ட் அஸ் ஏ அண்டர்ஃப்ளோ. இது எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. புஷ் இஸ் நத்திங் பட் ஆட் வாட்டர், பாப் இஸ் நத்திங் பட் ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் தி பக்கெட் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன சார் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னா மேக் எம்டி. மேக் எம்டினா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we can empty the stack. ஓகே, இமிடியேட்லி என்ன பண்றது, ஒவ்வொரு எலிமெண்டா ரிமூவ் பண்றதுக்கு பதிலா we can delete all the element at a time is called as a make empty. அடுத்து பாத்தீங்கன்னா is empty, booleanல பாத்தீங்கன்னா is empty is fill அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா before going to insert element or before going to delete element we should check the condition. அது என்ன அப்படின்னு we will discuss later, one by one பார்ப்போம். ஓகே, புஷ்னா என்ன சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆட் ஐட்டம், பாப்புங்கிறதுனா ரிமூவிங் ஐட்டம். ஓகே, ஸோ புஷ்னா என்ன சார் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கவனி, ஸோ புஷ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே டயக்ராம் தான். ஓகே, ஸோ புஷ்னா என்ன சொன்னா ஆட் த நியூ ஐட்டம் டு த டாப் ஆஃப் தி ஸ்டாக். ஓகேங்களா? அண்ட் டாப் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. ஓகேங்களா? ஸோ புஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the element will be ordered in your stack. ஓகேங்களா? ஸோ எலிமெண்ட் வந்து என்ன பண்றோம், நம்ம ஸ்டாக்ல ஆட் பண்றோம். 1 minute யாராவது வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, add the new item to the top of the stack and the top will be incremented by 1. நான் இப்பதான் சொன்னேன், ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், டாப் will be increment ஆயிடும். எப்படி சார்னா ஒரு பக்கெட்ல ஒரு half பக்கெட் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பால் வந்து மிதந்துகிட்டு இருக்கு, ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு மக்கு தண்ணியை ஊத்துனீங்கன்னா என்ன ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த பாலோட லெவல் என்ன பண்ணும், ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா? அதே தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஆட் ஐட்டம் டு த டாப் ஆஃப் தி ஸ்டாக். நீங்க என்ன பண்ணீங்க, பக்கெட்டோட டாப்ல தான் ஒரு மக்கு வாட்டர் ஆட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கலி இந்த பால் வந்து என்ன பண்ணும், மிதந்துகிட்டு இருக்க பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும், மேல வந்துடும். அதே மாதிரி தான் டாப் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. இதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா பிஃபோர் கோயிங் டு புஷ் தி எலிமெண்ட், நீங்க பக்கெட்ல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா ஸ்டாக் ஹாஸ் பீன் இனிஷியலைஸ்டு அண்ட் நாட் ஃபில்டு. ஓகேங்களா? ஒரு பக்கெட் இருந்திருக்கணும், அதுல என்னது ஃபில் இல்லாம இருந்திருக்கும், தட் இஸ் ஓவர் ஃப்ளோ இல்லாம இருந்தா தான் we can add it. இதுதான் ப்ரீ கண்டிஷன். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைப்ல தண்ணி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. பைப்ல இருந்து தண்ணி வந்திருக்கு, உங்க அம்மா வந்து ஒரு வாட்டர் பக்கெட்ல இருந்து மோண்ட் வந்து இதுல ஊத்தி வைக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் தெரு பைப்ல போய் பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பக்கெட் இருக்குதா, அது எம்டியா இருக்கா, அதுல ஊத்த இடம் இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போய் மோக்கவே போவீங்க. கரெக்டா? சிமிலர்லி அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு ஆட் த எலிமெண்ட் இன் டு தி ஸ்டாக் யூ ஷுட் செக் வெதர் த ஸ்டாக் இஸ் கிரியேட்டட், வெதர் த ஸ்டாக் இஸ் எம்டி ஆர் நாட், இஸ் ஸ்பேஸ் இஸ் அவைலபிள் டு இன்சர்ட் த எலிமெண்ட். அதான் ஆட் த எலிமெண்ட்டுக்கு இடம் இருக்கா அப்படின்றத யூ ஷுட் செக் தி ஓவர் ஃப்ளோ. இந்த டெக்னிக்கல் டேர்ம் என்ன சொல்லணும், ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் கண்டிஷன், இதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஸ்டாக் இனிஷியலைஸ் ஆயிருக்கா, ஓவர் ஃப்ளோ இல்லைன்னு பண்ணிடணும். போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சார் ஆகுனா ஆஃப்டர் ஆடிங் தி எலிமெண்ட் த ஐட்டம் வில் பி லோடட் இன் யுவர் ஸ்டாக். ஓகேங்களா? த நியூ ஐட்டம் இஸ் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். நீங்க ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணோம்னே ஆட்டோமேட்டிக்லி த டாப் பொசிஷன் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிடும். அதே சைமல்டேனியஸ்லி அந்த வேல்யூ வில் பி ஆர்டர். எப்போ சார்னா உங்க ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ இல்லாம இருந்தா. நெக்ஸ்ட் ஒன் பாப். பாப்னா என்ன சார் அப்படின்னா ரிமூவிங் ஐட்டம் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி ஸ்டாக். உங்க ஸ்டாக்ல இருந்து ஒரு எலிமெண்ட் வெளியே எடுக்கிறது, டாப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் வெளியில வர முடியும். ஓகேங்களா? சோ ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தா ரிமூவ் தி டாப் ஆஃப் த டாப் ஐட்டம் ஃப்ரம் தி ஸ்டாக் அண்ட் ரிட்டர்ன் ஐட்டம் டு தி டாப். ஓகேங்களா? ஸோ டாப் வந்து என்ன பண்ணும், அதே மாதிரி வேல்யூ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டாப் வில் பி டிக்ரிமெண்டட் பை 1. ஓகேங்களா? இப்போ ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல ஒரு பால் வந்து ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு, மிதந்துகிட்டு இருக்கு. ஒரு மக்கு தண்ணி அதில் மோந்துட்டீங்க அப்படின்னா பால் அதே லெவல்ல இருக்கும், வாட்டர் கீழே போனாலும் இந்த பாலும் கீழே போயிடும், கொஞ்சம் ஒரு லெவல் கீழே போகுது பாத்தீங்களா? சிமிலர்லி அதே மாதிரி தான் whenever we add the element, okay, the top will be incremented. Whenever we remove the element, the top will be decremented by 1. ஸோ இதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? வீட்டில் தண்ணி தேவைப்படுது, அப்போ என்ன பண்ணுவீங்க, போய் பானையில இருந்து தண்ணி மொந்துட்டு வருவீங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன் என்ன இருக்கணும், வெதர் த வாட்டர் இஸ் அவைலபிள் இன் தி பாட். பாட்ல வந்து வாட்டர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. அப்படி இருந்தா தான் என்ன பண்ணுவீங்க, செம்ப விட்டே நீங்க மூப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி இதுக்கு டெக்னிக்கல் டைம் என்ன சொல்றாங்கன்னா அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாக் ஹாஸ் பீன் இனிஷியலைஸ்டு அண்ட் இஸ் நாட் எம்டி. எம்டியா இல்லாம இருந்தா தான் இட் இஸ் பாசிபிள் டு பாப். தட் இஸ் அதுல இருந்து வாட்டர் மூக்க முடியும். ஓகேங்களா? எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. இந்த ப்ரீ கண்டிஷன் த ஸ்டாக் ஹாஸ் பீன் இனிஷியலைஸ்டு, ஸ்டாக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கணும். அட் த சேம் டைம் த ஸ்டாக் சுட் நாட் பி இன் எம்டி, எம்டியா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் அண்டர் ஃப்ளோ. போஸ்ட் கண்டிஷன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் டாப் எலிமெண்ட் ஹாஸ் பீன் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஸ்டாக் அண்ட் ஐட்டம் இஸ் காப்பீடு அண்ட் ரிமூவ் தி எலிமெண்ட். ஓகேங்களா? அந்த எலிமெண்ட் என்ன பண்றோம், நம்ம எடுத்து கன்சியூம் பண்ணிட்டனால அந்த டாப் எலிமெண்ட் வந்து என்னது ரிமூவ் ஃப்ரம் தி ஸ்டாக். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த டயக்ராம்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் லிசன். புஷ் அப்படின்னு என்ன சார்னா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றீங்க, டாப் வில் பி இன்க்ரிமெண்டட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓவர் ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணணும். ஸ்டாக் ஃபில் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், யூ கேன் ஆட் இட்.
அதே மாதிரி பாப்னு என்ன சொன்னா we can remove the element from the top of the stack. Before going to remove the element we should check the underflow condition, whether the data is available in the stack, what is the status of the stack, அதை செக் பண்ணிட்டு தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன். ஹவு த ஸ்டாக் வில் பி இம்ப்ளிமெண்டட் சார்? இந்த ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் என்னென்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் 2 ways. ஒன்னு என்னன்னா ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் அரே கான்செப்ட். ஓகேங்களா? ஸ்டாக்ங்கிறது என்னன்னா ஒரு கான்செப்ட், ஒரு பிரின்சிபல் அல்லது ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு அனாலஜி, அப்படி எதுவும் என்னாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். என்னன்னா ஆட் பண்ணும்போது டாப் இன்க்ரிமெண்ட் ஆகணும், டெலிட் பண்ணும்போது டாப் டிக்ரிமெண்ட் ஆகணும். இதுதான் அந்த ஸ்டோரி, அந்த அனாலஜி அல்லது அந்த ப்ரோட்டோகால். ஓகேங்களா? பிஃபோர் கோயிங் டு ஆட் என்ன பண்ணணும், ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு டெலிட் என்ன பண்ணணும், அண்டர்ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணணும். இதுதான் அதோட ஃபுல் ஸ்டோரி கவரேஜ். இது எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த டெக்னிக்கா இல்லை இந்த கான்செப்டா இல்லை இந்த அனாலஜி இந்த ஸ்டோரி எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ரோக்ராமிங்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, we can implement the story in 2 ways. ஓகேங்களா? ஒன்னு வந்து என்னன்னா இந்த ஸ்டாக் கான்செப்ட் இம்ப்ளிமெண்டட் யூசிங் அரே கான்செப்ட், அரே யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு என்ன சார்னா பாயிண்டர், தட் இஸ் லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த அரே பாயிண்டர்லாம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இன் ஃபோர்த் கமிங் கிளாஸஸ் சி லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க, அதுல டீடைல்டா வரும். ஓகே, ஸோ இது வந்து அரே கான்செப்டை யூஸ் பண்ணி பண்றாங்க. இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். ஓகே, ஸோ லிசன், நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புஷ் ஐட்டத்தோட ஸ்டோரி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து C++ எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ சில மாற்றிக்கணும் அப்படின்னா 1 minute. ஓகே, லிசன், நம்ம ஆல்ரெடி சார் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட் சார் அப்படின்னு கேட்டா we can implement 2 ways. ஒன் இஸ் அரே கான்செப்ட், அதாவது ஒன் இஸ் என்னது சார்னா அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் பாயிண்டர் கான்செப்ட். now we are going to implement the array concept படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே, ஸோ ADT எழுதிருக்கோம். ஓகே, தட் இஸ் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். void push அப்படின்னு வச்சுக்கோங்க. void is a return type, push is the name of the function. we can add it. suppose 10 அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 10 will be passed to the function. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஐட்டம் டாட் டாப் ஈக்குவல் டு நியூ எலிமெண்ட் அப்படின்னா இந்த நியூ ஐட்டம் வருது பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன இதுல ஆட் பண்ணும். அட் த சேம் டைம் என்ன சார்னா டாப் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. டாப் வந்து எப்படி சார் இருக்குன்னா இன்க்ரிமெண்டட் பை 1. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐ லைக் டு இன்சர்ட் த எலிமெண்ட் அப்படின்னு கேட்டா டாப் வந்து என்ன சார் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருக்கும். டாப் கவனி டாப். நவ் 10 will be added. ஓகேங்களா? 10 ஆட் பண்ணுச்சு அப்படின்னா டாப் will be incremented by 1. டாப் வந்து என்ன பண்ணும், இங்க வந்துடும். ஓகே, சப்போஸ் ஐ வாண்ட் டு ஆட் த எலிமெண்ட் செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா 20 நான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி 20 will be added. the top will be incremented by 1. எங்க சார்னா பாருங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ லிசன், ஓகே, ஸோ ஐட்டம்ல என்ன சார் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டாக்ல என்ன புஷ்னா என்ன சார்னு கேட்டீங்கன்னா we can add the element. ஓகேங்களா? இந்த டாப் will be incremented by 1. இது ரொம்ப சிம்பிள். ஆனா இதுக்கு வந்து ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணல. என்னது should be in overflow இல்லையா நம்ம செக் பண்ணல. பட் அப்படிலாம் செக் பண்ணி தான் எழுதணும். அதே மாதிரி பாப்போம் என்ன சார் அப்படின்னா we can remove the element from the top of the stack. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் the top will be decremented by 1. டாப் வந்து என்ன பண்றாங்க, டிக்ரிமெண்ட் பை 1 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ. அதான சார் ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோன்னு சொன்னீங்களே என்ன சார்னா the condition okay resulting from the trying to push the element in the okay onto the full stack. Okay, before going to insert the element or add the element into your stack you should check the overflow condition. overflow condition எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னா if stack is fill அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு இல்ல ஃபில் ஆகாம இருக்குது அப்படின்றப்ப நாட் ஃபில். நல்லா கவனி. if 1 minute. ஓகே, if கண்டிஷன் உங்களுக்கு சி லாங்குவேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இஃப்னா என்ன சொன்னா யூஸ் டு செக் த கண்டிஷன். ஸ்டாக் டாட் இஸ் ஃபில். ஸ்டாக் வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் வந்து ஃபுல்லா இல்லைன்னா we can add the element. ஸ்டாக் புஷ்னு சொல்லிருக்காங்க. புஷ் என்னது, add the element. அந்த எலிமெண்ட் ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஃபுல்லா இல்லைன்னா ஆட் பண்றோம். அப்படி ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் as ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன். ஓகே, அண்டர்ஃப்ளோனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா the condition resulting from the trying to top of the okay empty stack. Whenever we remove the element or we can delete the element from the stack we should check the underflow. அப்படின்னு என்ன சார்னா is ஓகேங்களா? so listen, if stack dot is empty எம்டியா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க. இந்த இடத்துல நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. நாட் எம்டினா என்ன சார்னா we can remove the element. ஓகேங்களா? so if கண்டிஷன்ல யூஸ் பண்ணி என்ன பண்றோம், we can remove the element. so not fillனா we can add it, not emptyனா we can remove it அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளானது. என்னன்னா ஃபில்லா இல்லைன்னா we can add the
வாட்டர் இன்டு தி பக்கெட். எம்டியா இல்லைன்னா என்ன பண்ணலாம், we can remove the water from the bucket. பக்கெட்ல இருந்து என்ன ரிமூவ் பண்ணலாம். அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா you can understand easily. நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் ஓகேங்களா ஸ்டாக். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் சிம்பிள். ஓகே, இந்த ஸ்டாக் இஸ் யூஸ்டு டு இன் 4 different places. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா the stack will be used in 4 different places. டெக்னிக்கலாக சொல்கிறேன், நான் டெக்னிக்கலாக நிறைய யூஸ் பண்ணுறோம். டெக்னிக்கலி we can use 4 different, very important 4 different places. First one is balancing symbol. Second one is postfix expression evaluation. ஓகேங்களா, evaluate பண்ண postfix expression evaluate பண்ணுறது. Third one is infix to postfix conversion. Fourth one is function call. இது மாதிரி 4 different type of locationல வந்து என்ன பண்ணுவோம், we are using in computer field. So one by one அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா postfix expression. ஓகேங்களா, evaluate பண்ணுறது. First one is listen. First one balancing symbol னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நான் கொண்டுட்டு வரல, பட் என்னன்னு சொல்லிடுறேன். பேலன்சிங் சிம்பிள்னா என்ன சார்னா ஆல்ரெடி யூ நோ தட் the compiler வந்து என்ன பண்ணா ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுற நம்ம ப்ரோக்ராம் லோ லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண. தட் இஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணும்போது எரர் வரும். அப்போ வந்து என்ன பண்ணா பேலன்சிங் சிம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னு என்ன சார்னா கம்பைலர் வந்து செக் பண்ணும், சி கம்பைலர். அது என்ன சார் பேலன்சிங் சிம்பிள் என்ன சார்னா ஹவு மெனி ஓப்பன் பிராக்கெட்ஸ் ஆர் ஓப்பன் பிரேசஸ் யூஸ்ட் இன் யுவர் ப்ரோக்ராம் ஆர் யூஸ்ட் இன் யுவர் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸ் பிராக்கெட் ஓகேங்களா, க்ளோஸ் பிரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா. இந்த ஓப்பனிங் பிராக்கெட்டுக்கு இந்த க்ளோஸ் பிராக்கெட், இந்த ஓப்பனிங்க்கு இந்த க்ளோஸ், இந்த ஓப்பனிங்க்கு இந்த க்ளோஸ், இந்த மாதிரி கரெக்டான ஓப்பனிங் சிம்பிளுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோசிங் சிம்பிள்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யுவர் எக்ஸ்பிரஷன் ஆர் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதர்வைஸ் யுவர் எக்ஸ்பிரஷன் ஆர் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் பேலன்சிங், அன்பேலன்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எரர் வந்துடும். இது எங்க சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா when we converting into மெஷின் லாங்குவேஜ் டு ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ். தட் இஸ் ப்ரோக்ராமிங் ரன்னிங் டைட்டில் இந்த பேலன்சிங் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணும். சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா, லேப்லாம் பண்ணிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஓப்பன் பிரேசஸ் மிஸ்ஸிங், க்ளோஸ் பிரேசஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அது என்னன்னா ஒவ்வொரு ஓப்பன் பிரேசஸுக்கும் கரஸ்பாண்டிங் க்ளோஸ் பிரேசஸ் அவைலபிளா, க்ளோஸ் பிராக்கெட் அவைலபிளா, அரை பிராக்கெட் அவைலபிளா, ஓப்பன் டபுள் கோட் பண்ணா க்ளோஸ் டபுள் கோட் அவைலபிளா, ஓப்பனிங் சிம்பிளுக்கு எல்லாமே கரஸ்பாண்டிங் க்ளோசிங் சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதா என்னது பேலன்சிங் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன். ஓகேங்களா, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அது என்ன சார் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா the operator are postponed. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. திஸ் இஸ் an எக்ஸ்பிரஷன். என்ன சார் எக்ஸ்பிரஷனா 4 5 பிளஸ் 7 2 மைனஸ் ஸ்டார். என்ன சார் இது அப்படின்னு கேட்டா இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எவாலுவேட் பண்றதுக்கு வந்து என்ன பண்றோம், நாம வந்து ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ கவனி, இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சார் பண்ணிருக்காங்க, ஒண்ணுமே எனக்கு புரியலையே சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிசன் கவனி. இதை ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றதுலாம் உங்களுக்கு புரியும். இதை பார்த்தா கடைசி ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 45. இதை வச்சு நான் ஈவினிங் கொஸ்டின் கேட்டிருக்கேன், நல்லா கவனி. 45 வந்திருக்கு. எப்படி சார் 45? என்னமோ மாதிரி ஈக்குவேஷன் எழுதிருக்காங்களே, என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். 4 5னா இது என்ன சார் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அது எப்படி சார் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்றதுக்கு ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது எப்படி சார் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட் டு ரைட் ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, அதுல ஆப்பரண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆப்பரண்ட் என்னன்னா 5 4 3 இந்த நம்பர் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஆப்பரண்ட். ஆப்பரண்ட் வந்துச்சுன்னா ஸ்டாக்ல போட்டுக்குங்க. ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டாக்ல இருந்து 2 எலிமெண்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கவனி, நவ் வி ஆர் ஃபர்ஸ்ட் ரீடிங் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இட்ஸ் 4ங்கிறனால என்ன இட்ஸ் ஆப்பரண்ட். ஸோ அதனால பிளேஸ் இன்டு தி ஸ்டாக்ல உள்ள தள்ளிக்கணும். அடுத்து செகண்ட் கேரக்டர் ரீட் பண்றோம். கவனி, செகண்ட் பிக்சர்ல செகண்ட் கேரக்டர் ரீட் பண்றோம், இட்ஸ் ஆப்பரண்ட். ஸோ அதனால ஆப்பரண்ட் என்ன சொல்லிருக்காங்க, அல்காரிதம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா we can push into the stack. இப்படிலாம் கான்செப்ட் பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட் கேரக்டர் ரீட் பண்றோம், இட்ஸ் ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 2 எலிமெண்ட் என்ன வெளியே எடுக்கணும். ஸோ அதனால இங்க 5 கவனி, இங்க அடுத்தது எலிமெண்ட் 4. இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணுங்க. 5 நாள் என்னது 9. ரிசல்ட் வந்து பாக்கி ஸ்டாக்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க அந்த 9 தான் இங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பிளஸ் ரீட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது இந்த கேரக்டர் ரீட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்க ரீட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 7ங்கிறது என்னது இட்ஸ் ஆப்பரேட்டர். ஸோ ஆப்பரண்ட் அதனால என்ன பண்றாங்க 7 வந்து புஷ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கேரக்டர் ரீட் பண்றாங்க 2 வந்து என்னது ஆப்பரண்ட். ஸோ அதனால என்ன பண்றாங்க 2வையும் புஷ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கேரக்டர் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணா என்ன அர்த்தம், ஆப்பரண்ட் கிடையாது, இட்ஸ் ஆப்பரேட்டர். ஸோ அதனால என்ன 2 எலிமெண்ட். அதனால என்ன பண்ண ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 எடுக்கிறாங்க, அடுத்த எலிமெண்ட் 5 எடுக்கிறாங்க. நவ் அப்ளை த ஆப்பரண்ட். அப்ளை த ஆப்பரேட்டர். 7 minus 2 5 ரிசல்ட் 5. ஸோ அந்த 5 பாருங்க இங்க போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதை ரீட் பண்றாங்க ஸ்டார்.
காரணம் என்னது, இட்ஸ் அ ஆப்ரேட்டர். ஸோ அதனால என்ன பண்றாங்க, 5 ஃபர்ஸ்ட் வெளியில் வரோம், அங்க 5 மேல இருந்து பாப் பண்ணிருக்கீங்க, அடுத்து 9, இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸை பாப் பண்ணி ரெண்டுக்கு இடையில என்ன பண்றீங்க, இந்த ஆப்ரேட்டர் அப்ளை பண்றீங்க. 9 × 5 45. நவ் யுவர் ஸ்டாக் கண்டைன்ஸ் யுவர் ரிசல்ட் 45. இப்படி தான் என்ன பண்றாங்க, ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்றாங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க, இதை வச்சு ஈவினிங் கொஸ்டின் இருக்கு, எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸ்டாக் வந்து இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து போஸ்ட் ஃபிக்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த கன்வெர்ட் பண்ண போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு நாளைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்பிரஷன் எங்க எவாலுவேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி சார் எவாலுவேட் பண்ண முடியும், ஏதாவது கிறுக்குத்தனமா இருக்கு. ஏன் சார் இது என்ன சார் 45 நீ என்ன திரும்ப போனோம், இந்த 45 72 நினைச்சு ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்படி இல்ல, 4 5 4 ஒரு டிஜிட், அடுத்த டிஜிட் 5, அதுக்கப்புறமா பிளஸ் இருக்கு. இது என்ன சார்னு கேட்டா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அதர் டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ் லிசன், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும் இதை பத்தி. இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு பிளேஸ்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணா, ஸ்டாக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். என்ன சார் ஸ்டாக் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன சார் எப்படி சார் பண்றதுன்னா, யூ ஷுட் ஃபாலோ த ஒன் அல்கரிதம். என்ன சார் அல்கரிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடு, ஓகேங்களா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ரீடு கேரக்டர் பை கேரக்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஒவ்வொரு கேரக்டர் ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்னு வந்து ஆப்பரேட்டர், ஒன்னு வந்து ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா நம்பர்ஸ், வேரியபிள்ஸ், இதெல்லாம் ஆப்பரண்ட்ஸ். ஆப்பரேட்டர்னா என்ன சொன்னா, பிளஸ் மைனஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சில படிச்சிருப்பீங்க ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரண்ட்னா என்ன பண்ணணும், புஷ் இன் டு தி ஸ்டாக். ஆப்பரண்ட் வந்துச்சு அப்படின்னா 4 5 நம்பர் வந்துச்சுன்னா ஸ்டாக்ல போட்டுக்கிட்டே வாங்க. ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணா, அந்த ஆப்பரேட்டரை எவாலுவேட் பண்றதுக்கு 2 ஆப்பரண்ட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னா 2 நம்பர் இருந்தால் 2 ஆட் பண்ணலாம். அதனால அந்த 2 நம்பர் என்ன பண்ணுங்க, உங்க ஸ்டாக்ல இருந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டர் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால ஆப்பரேட்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 2 ஆப்பரண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்டை தூக்கி இந்த லெஃப்ட் சைட் போடணும், எப்பவுமே ஹைட்டா இருக்கிறது இந்த பக்கம் போடணும், அடுத்து பாட்டம்ல இருக்கிறதுக்கு இந்த பக்கம் போடணும். அப்போ 4, இது ரெண்டையும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா 9, ஓகேங்களா. ஆஃப்டர் பெர்ஃபார்ம் பண்ண வந்தக்கூடிய ரிசல்ட்டை வந்து பிளேஸ் ஸ்டாக்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் அடுத்த கேரக்டர் ரீட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பொறுமையா இருக்கும் பாருங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷனோட எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், அதே எவாலுவேஷனுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் புக்ல இருக்கு, இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இது ரொம்ப ஸ்டாண்டர்டானது. இந்த ஒரு 2 minutes ப்ளீஸ் ரைட், இதோட முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு, we can continue in the afternoon section, ப்ளீஸ் லிசன், ஓகேங்களா. ஸோ லிசன், கிவன் எக்ஸ்பிரஷன் கவனி, போஸ்ட் ஃபிக்ஸ் வேணும்னா உங்க ஜூம் பண்ணிக்கப்பா கேமராவை, சரி உன்னோட மொபைல்ல இதுனா, இது எனக்கு புக்கில் இருக்கணும், அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ இது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 5 2 3 + 8 மல்டிப்ளிகேஷன் +3 ஸ்டார். இது வந்து ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், இதை வந்து எவாலுவேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 symbols ஆர் பிளேஸ் இன்டு தி ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் ஃபர்ஸ்ட் 4 வந்து பிளேஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டாக்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 6 ஆப்பரண்ட், அதனால ஸ்டாக்ல போட்டுறோம். 5 ஆப்பரண்ட், அதனால we can push into the stack. 2 ஆப்பரண்ட், அதனால 3 ஆப்பரண்ட். அப்ப என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இப்படி இருந்திருக்கு எம்டியா. 1 minute, ஓகேங்களா. ஒரு எம்டியான ஒரு ஸ்டாக் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 6, ஸோ அதனால 6 உள்ள போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அடுத்தது 5, அதனால 5 உள்ள போட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்க 2, நல்லா கவனிப்பா, 2 ரீட் பண்றோம், இட்ஸ் ஆப்பரண்ட், அதனால என்ன பண்ணோம் ஸ்டாக்ல போட்டுருக்காங்க. அடுத்து 3, அதுவும் ஆப்பரண்ட், அதனால என்ன பண்றாங்க உள்ள போட்டாங்க. இதோட ரிசல்ட் தான் இங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்றதுக்கு டக்குன்னு போஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 4 symbols ஆர் பிளேஸ்ட் ஆன் த ஸ்டாக் பிகாஸ், அதுக்கு ரீசன் என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்ஸுமே ஆப்பரண்ட், அதோட ரிசல்ட்டிங் பிக்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளஸ் இஸ் ரீட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஆப்பரண்ட் ரீட் பண்ணிட்டு, 4 ஆப்பரண்ட் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிளஸ் ரீட் பண்றோம், இட்ஸ் ஆப்பரண்ட், சார் ஆப்பரேட்டர். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, ஓகே ரீட். ஸோ 3 and 2 பாப்டு ஃப்ரம் தி ஸ்டாக் அண்ட் த ரிசல்ட் இஸ் 5 இஸ் பிளேஸ்ட் இன்டு தி ஸ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஆப்பரண்ட் வச்சுன்னா என்ன பண்ணா 2 எலிமெண்ட் வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 3, அடுத்த எலிமெண்ட் என்ன சார்னா 2. இதுக்கு 2க்கு இடையில என்ன ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணோம், பிளஸ் ஆப்பரேட்டர். ஏன் சார் அப்படின்னு கேட்டா பிளஸ் தான் இப்போ நம்ம ரீட் பண்ண ஆப்பரேட்டர். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணா 5, ஓகேங்களா. ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணா 5, அதோட ரிசல்ட்டை தான் என்ன பண்றோம் பாருங்க, புஷ், அந்த ரிசல்ட்டை இங்க போட்டிருக்காங்க. புரிஞ்சதா? அதே மாதிரி நெக்ஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 8, அடுத்தது ரீட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சிம்பிளை ரீட் பண்றோம் 8, ஓகேங்களா. ஸோ 8 என்ன பண்றீங்க ஆப்பரண்ட், ஸோ அதனால என்ன பண்றீங்க புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டர், பாப் 2 எலிமெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8 வெளியில வரும், அதே மாதிரி 5 வெளியில வரும், 8
5. இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன பண்றீங்க? ஸ்டார் அப்ளை பண்றீங்க. தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் அப்ளை பண்றீங்க. 8 5 40. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி இந்த 40 will be placed into the stack. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயா இருக்க நேரத்தில் இதை பார்த்து வச்சுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா, போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வி கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் வில் கண்டினியூ தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஆஃப்டர்நூன் கிளாஸ்ல பார்ப்போம். In afternoon class we are going to discuss about the infix to postfix conversion, the application of stack. இதை முடிச்சுட்டு Q முடிச்சிரும். ஓகேங்களா? ஓகேங்கண்ணா, தேங்க்யூ, பை.